ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படி தான் இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஆரம்புக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சடன் மேரேஜ் வித் மை சிஇஓ. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு என்ன டேன்னு. நம்ம தலையோட பர்த்டே. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க கீழே, ஓகேவா, கமெண்ட் செக்ஷனில். ஸோ இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நியூவாக. ஸோ சில பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் யாராச்சும் இருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவாடா. ஸோ நான் ஆல்ரெடி இருந்த சேனல் வந்து டெலீட் ஆகிட்டு, ஏன்னா எல்லாமே ப்ராப்ளம் ஆகிட்டு. ஸோ அதனால தானே. ஸோ அகெயின் என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ அதான் நியூவாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்டா. ஸோ இந்த நம்ம சேனல் நியூவாக ஓப்பன் பண்ணது நம்ம தலைக்கு பர்த்டேல. ஸோ உங்கள் எல்லார விஷஸும் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சைட்லேருந்து விஷை போட்டுடலாம், ஓகேவா. ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸுக்கு நீங்கள் ஒரு லீடராக இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் பிடிஎஸ்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் தல, ஓகேவா. சரிடா, இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்ஸுமே அண்ட் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், ஐ மீன் குரூப், டெலிகிராம் குரூப் தான். அப்புறம் என்னது, இன்ஸ்டாகிராம், நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குடா. ஸோ யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹைட் சீன் வேறு நான் வந்து டெலிகிராம் சேனலில் தான் போடுவேன். ஸோ தெரியும்ல நம்ம சேனல் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. நம்ம சேனலும் போயிருச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ஓகேவாடா. அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் உங்கள் ரூமில் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்கள் அப்பா உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஐயோ, இந்த டேடிக்கு என்ன, ஐயோ என்னை விட மாட்டாரே அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஐ மீன் கால் அட்டன் பண்ணுறீங்க. அப்பா, எதுக்கு இப்போ கால் பண்ணிட்டு இருக்க? நான் தான் இங்கே பாரு ஐயன், உனக்கு தான் நான் மேரேஜ். அப்பா அதெல்லாம் வேண்டாம். நான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. எனக்கு எனக்கு என்னோடய கெரியர் தான் இம்பார்ட்டன்ட்ப்பா. அது இல்லாமல் என்னால் ஒன்றுமே இல்லை. பேசாமல் ஃபோனை வைங்க அப்படின்ட்டு நீங்களும் காலை கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இப்போ உங்கள் ஆஃபீஸ் தான் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, என்னடா பண்ணுற அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் போகிறீங்க. ஏன்னா லேட் ஆகிடுச்சி. என்ன பண்ணுறது, நைட்டு பப்புக்கு போக வேணான்னு சொல்லி அவ்வளோ சொன்னான். நான் கேட்கவே இல்லை. சடனாக போனவ கூட எனக்கு தோணுச்சு. ஆனால் குடிச்சிட்டு நல்லா ரூமில் தூணு லேட் ஆகிடுச்சி. பாஸ் திட்ட போகிற. ஐயோ, அவர் வேற வேண்டாம், இந்த வம்பு எதுக்கு, நம்ம பேசாமல் போய் நம்ம கேபினில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு திருட்டு போன மாதிரி தான் அப்படியே உங்கள் கேபினில் உட்காடுறீங்க. இப்போது உங்களுக்கு வந்து உங்கள் இதில் வந்து கால் வருது. ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாரோ. சரி, அட்டன் பண்ணி பார்க்கலாம், ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ சார், என் கேபின் வா அப்படின்ட்டு கால் கட்டு. ஐயோ, மாட்டிக்கிட்டோமோ. சரி, போன வீக் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போய் சமாளிப்போம். ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சொல்லுவோம். எப்போச்சும் விட்டுருவார். திட்டுவாரா திட்ட மாட்டாரா? கண்டிப்பாக திட்டுவார். நான் தான் ½ லேட்டே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சில ஃபைல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கேபின் போகிறீங்க. அங்கே உள்ளே போனால் அந்த ரோலிங் சேரில் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எவ்வளோ மேன்லியாக இருக்கான். ஆனால் பேச ஸ்டார்ட் பண்ணான்னா காது ஜவ்வு கிளியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எஸ்கேஸ் கேட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே நிற்கும்போது ஆரம்பங்களை பார்த்துட்டு ஃபைல் எடுத்து வர்றதுக்கு எவ்வளோ லேட்டா? அது சார். சரி, ஓகே. கிளைண்ட் மீட்டிங்லாம் ஓவரா? ஆமாம் சார். நேற்று வந்து நான் அந்த மீட்டிங்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கான ஃபைல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன் சார். ஐ மீன் உங்களுக்கே புரியும்ல, நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் சார், இந்த கிளைண்ட் வந்து நீங்கள் வந்து என்னது? ஆமாம் சார், நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நெக்ஸ்ட்டு டெண்டர். சரி, ஓகே, நானே பார்த்துக்கிறேன். அவங்க அவ்வளோ சீக்கிரமாக எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கப்புறம் லேட்டாக வரக்கூடாது. கண்டுபிடிச்சிட்டாரோ. நான் அப்படி முடிக்கிற, லேட்டாக வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான். ஐம் சாரி சார். நான் தெரியும், நைட்டு மியா கூட பப்புக்கு போகும்போது பார்த்தேன். ஐயோ, என்னை பார்த்துட்டாரா?
அப்படின்ட்டு எச்சி முழுங்கிட்டு நீங்கள் அப்படியே ஆரமே பார்க்குறீங்க. அவன் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன அப்படி பார்க்குறாரு. ஒரு வேளை திட்டுவாரோ? கண்டிப்பாக அடித்தாலும் அடிப்பார் அப்படின்ட்டு நீங்கள் அவரே பார்க்குறீங்க. ஸோ ஆரம்பம் உங்களை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்றான். நீங்கள் அப்படியே விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு உங்கள் செஸ்ட்டில் கை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. ஏன்னா நல்லா ப்ரீத் ஆகுது. என்ன ஓ இவர்கிட்டேருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கேபின் போயிட்டு உங்கள் ஒர்க்லாம் பார்க்குறீங்க. இப்படியே தான் ஒரு ஈவினிங் ஆச்சு. ஒரு 5:30 ஆகும்போது நீங்கள் உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் போகிறீங்க கீழே. அங்கே பார்த்தா உங்கள் அப்பா தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு நீங்கள் முடிச்சுட்டே பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ பஸ்ஸில் தான் போகணும். ஸோ நீங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க. உங்கள் அப்பா கார் எடுத்துகிட்டு வந்துட்டு அயன் உள்ளே ஏறு. அப்பா எதுக்குப்பா ஆஃபீஸில் வந்தேன்? இங்கே பாரு ஐயன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உள்ளே ஏறேன், வெளியே வரட்டுமா? சரி சரி நானே ஏறுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க. யாரும் இல்லை, யாரும் ஒன்று பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவரும் சொல்ல நீங்கள் அப்படியே உள்ளே ஏறிட்டு உங்கள் அப்பா அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்பா எங்கப்பா கூப்பிட்டு போகிறேன்? நான் தான் சொன்னேன்ல அப்படியே ஆஃபீஸ்க்குலாம் வர வேணான்ட்டு. இங்கே பாரு ஐயன், உனக்கு வயசாகிட்டே போகுது. அப்பா ஐம் ஜஸ்ட் 25. இங்கே பாரு ஐயன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான். அதுக்கு இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? மாப்பிள்ளையை காட்டினா நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பா அதெல்லாம் முடியாதுப்பா. இங்கே பாரு ஐயன், உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. இந்த சைடு ஆரம் அப்படியே தான் என்ன பண்ணுறான்னா அவன் அவனுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா தான் அப்படியே உட்காந்துருக்காங்க ஹாலில். ஆரம்பை பார்த்து முறைக்கிறாங்க. பட் ஆரம் அதெல்லாம் நோட் பண்ணல. ஸோ அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே டைனிங் ஹாலில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஆரம் அம்மா அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது ஆரம்புக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ? அம்மா சாப்பிட்டியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ தான் ஆஃபீஸ் போகிறா வர்ற, அதே கட்டிட்டாலு உனக்கு நல்லா முக்கியம் இல்லைல்ல? அம்மா அதெல்லாம் கிடையாது. சாப்பிட்டியா? டேப்லெட் போட்டியா? அதெல்லாம் இல்லை. ஏம்மா? ஏன் நான் எதுக்குடா உனக்கு? எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் வீடு, வீடு விட்டா ஆஃபீஸ், அதை தவிர்த்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிட்ட சொல்லையும் ஆரம் அப்படியே கை கழுவிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு அம்மா என்னம்மா என்னாச்சு? நான் மார்னிங் சொல்லியிருந்தேன் நீ வா, உனக்கு பொண்ணு பார்க்க போகணும், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட்டிங் இருக்குது, அதை மீட் பண்ணால். அம்மா இங்கே பாரும்மா, எனக்கு கல்யாணம்லாம் இப்போதைக்கு வேண்டாம். இங்கே பாரு ஆரம், உனக்கு 32 ஏஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் எங்கே போய் பொண்ணு பார்க்க முடியும்? மா அது எனக்கு தெரியாது. இன்றைக்கி உன்னை நிச்சயம் பண்ணலான்னு தான் பார்த்தேன். நீ மட்டும் இப்போ வரல, அதுக்கப்புறம் அம்மா அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன். நான் கிளம்பி போகிறேன். எங்கே போகிறேன்? எங்கேயோ போகிறேன். இங்கே மட்டும்தான் எனக்கு இடமா? வயசானா முதியோர் இல்லம் போய் தானே இருக்கணும். நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேன். எனக்கு ஒரு மருமக வருவா, எனக்கு ஒரு பேர குழந்தை வரும், எவ்வளோ ஆசையாக இருந்தேன். அதெல்லாம் மண்ணள்ளி போட்டேன். இன்னைக்கு நீ மட்டும் நான் கூப்பிட்றதுக்கு நீ வரலை, அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஆரம். பெண்ணை நான் வரணும் அவ்வளோதானே? சரி எங்கே வரணும்? எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுக்கு நீ ஏம்மா வீட்டை விட்டுலாம் போகிற? அதை தவிர்த்து வேறு வழி இல்லை ஆரம் எனக்கு. சரிம்மா என்னமோ, ஆனால் ஒன்று, அவள் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதெல்லாம் நீ இருப்பேன், அவள் உன்னை மாற்றிடுவா அப்படின்ட்டு அவங்க அம்மா நிற்கிறாங்க. இப்போ ஆரம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அவங்க அம்மா கூட வாரான். ஸோ இப்போ டைம் ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அப்படியே உட்காந்துட்டு அப்பா எதுக்கு இவ்வளோ பேர்? இங்கே பாரு ஐயன், நீ நடித்த வரைக்கும் போதும். எல்லாருக்கும் முன்னாடியும் நீ நார்மலான ஒரு பொண்ணு மாதிரி. நீ எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு தெரியுமா? உன்னை எப்படி நான் பார்த்துக்கோன்னு நினச்சேன். ஆனால் நீ எதையும் கண்டுக்காமல் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற. அப்பா நான் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கலான்னா அது இல்லை ஐயன். என்னோடய கம்பெனிக்கு நீ நீ என்னை இருக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தாம்மா. என்னோடய கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுவேன்னு பார்த்தா நீ அந்த கம்பெனியில் போயிட்டு பா என்னப்பா, உனக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை உன்னை பார்க்க வர்றாரு. அவருக்கும் உனக்கு இன்னைக்கு மேரேஜ். எனது? ஆமாம், எங்கே தான் ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கலாம். அப்பா என்ன
எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ பண்ணிக்கிற. இல்லைன்னா அப்பாவை நீ பார்க்கவே முடியாது. நான் இதுக்கப்புறம் உன் மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன் வையன். அப்பா என்னப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கிறீங்க. ஸோ இப்போது உங்கள் அப்பா தான் சரி இந்தா இந்த காஃபியை குடி. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு குனிஞ்சிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃபோன் வந்துட்டு ஒரு டென்ஷனாக அந்த இடத்துல எப்படி நீ ஓடினா போதும் அப்படின்னு இருக்கீங்க. இங்கே ஆரம் காரில் மா என்னம்மா இப்போ கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? ஆமாம் அந்த பொண்ணை இங்கே கூட்டு வரத்தான் வந்து. இல்லைம்மா உங்களுக்கு புரியலம்மா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. என்னடா சொல்கிற? உனக்கு எவ்வளோ பொண்ணுங்க பார்த்தேன். ஒரு பொண்ணாச்சும் நீ மதிச்சியா? செருப்பால் அடிக்கிற குறையா நீ அரைச்சி வளர்த்துனேன். இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது ஆரம். நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நான் காட்டுற அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நீ சைன் போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்னாச்சும் பண்ணு. உனக்கு தான் டைம் இல்லையே. பிஸ்னஸ் மேன். உனக்கு ஒரு மேட் கூட எவ்வளோ கோடி வரும். அதனால் உனக்கு அதுக்கு டைம் கிடையாது ஆரம். ஜஸ்ட்டு நீ மேரேஜ் மட்டும் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ வீட்டிலே தான் இருப்ப. எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லையும் ஆரம் திரும்பி பார்க்குறான். என்னமோ அவன் மைண்டுக்குள்ளே யாருடி நீ இந்த கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிட்டேன் போல. அம்மா சொல்கிறாங்க. ஆனால் என்னை மேரேஜ் பண்ணி 1 வீக்லேயே என்னை விட்டு போக பாரு அப்படின்ட்டு ஆரம்பது ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறான். இப்போ நீங்கள் அப்பா இன்னும் எவ்வளோ நேரம் இதோ இந்த வந்துட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா எழும்பி நிற்கிறாரு. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஆரம் தான். ஆ பாஸ் அப்படின்ட்டு ஆரம் அவங்கள பார்க்குறான். ஆ என்ன என்ன பண்ணுறா அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் ஆரம்ப கூப்பிட்டு வராங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா தான் ஆரம் இதான் நீ கட்டிக்க போகிற பொண்ணு, மிஸ்டர் பார்க்கோட பொண்ணு பார்க்கோயன். ஆ எனக்கு தெரியும் உன்னோட கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. ஆனால் இவளை ஐடென்டிட்டியை மறைச்சி வேலை பார்த்தா இவ்வளோ அப்படின்ட்டு சொல்லையும் ஆரம் ஷாக்டாக பார்க்குறான். ஏன்னா மிஸ்டர் பார்க்க வந்து நல்லாவே ஆரம்புக்கு தெரியும் அவரோட பொண்ணு நீங்கன்னு சொல்லியும் அவனுக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே உங்களே பார்க்குறான். இப்போ ஆரம் அம்மா இந்த இங்கே பாரு ஆரம் சைன் பண்ணு அப்படின்ட்டு சொல்லையும் இப்போது உங்களுக்கும் வேறு வழியே இல்லை. ஏன்னா உங்கள் அப்பா எங்கேயாச்சும் போயிடும் அப்படின்னு மிரட்டுறாரு. ஆரம்புக்கும் வேறு வழியே இல்லை. 2 பேருக்குமே பிடிக்காம தான் அதில் வந்து அந்த ரெஜிஸ்டர் இதில் வந்து சைன் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக வந்து சைன் பண்ணி சாட்சிக்கிறது எல்லாமே முடியுது. இப்போது உங்கள் அப்பா தான் அப்படியே ரிங் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ 2 பேருமே ரிங் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அம்மா ஆரம்போட அம்மா பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்கள் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அம்மா தான் இங்கே பாருங்க வையன் நீ ஏன் பொண்ணு மாதிரி இதுக்கப்புறம் நான் தான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அம்மாவே இல்லைல்ல. ஸோ ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி இருக்குது. பட் ஆரம் உங்களை ஷாக்காக பார்க்குறான். இப்போது ஆரம் அம்மா தான் ஓகே ஆரம் நான் கிளம்புறேன். நான் டாக்ஸி பிடிச்சே போய்க்கிறேன். நீ கொஞ்ச நேரம் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடு. இவளையும் கூட்டிகிட்டு வர அப்படின்ட்டு ஆரம் காதுக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ஏன்னா ஆரம் இப்படி பண்ணுவான்னு தெரியும். உங்களை அப்படியே விட்டுட்டு வந்துடுவான்னு. இப்போ உங்கள் அப்பாவும் தான் சரி வையன் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ நீங்கள் ஆரமாக பார்த்துட்டு பாஸ் ஒயன் நீ ஐம் சாரி பாஸ் நான் சொல்லியிருக்கணும். ஆனால் நான் ஏன் இப்படி இருந்தேன்னா எனக்கு பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் மட்டும்தான் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் அங்கே வேலைக்கெலாம் வர மாட்டேன். அப்பா சொல்லிட்டாரு நான் அப்பாவுடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போகிறேன். ஓ அப்படியா அப்படின்னு உங்களே பார்க்குறான். ஏன்னா ஆரம்புக்கு இந்த மாதிரி போல்டான ஒரு கேர்ள் தான் பிடிக்கும். பட் அவன்கிட்ட போய் நீங்கள் சாஃப்டாக இருப்பீங்க. பட் ஆஃபீஸ்லலாம் மற்றவங்கிட்ட ரொம்ப ரக்கடாக இருப்பீங்க. அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு மட்டும் ஏனே தெரியா அவன்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப பயந்த சுவாமாக இருப்பீங்க. ஸோ உங்களே அப்படியே அட்மையர் ஆகி பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த காஃபி எடுத்து சிப் பண்ணிட்டு ஆரம்பே பார்க்குறீங்க. குடிச்சிட்டியா? ஆமாம் சார். இங்கே பாரு இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கூப்பிடாத. அண்டு உனக்கே தெரியும் நான் இந்த மாதிரி டைப்னு. எனக்கு இந்த மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அது புரிஞ்சுக்கோ. ஆனால் சூன் நான் என்னை மாற்றிக்கிறேன். நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். எனக்கு உன்ன மாதிரி போல்டான கேரக்டர் தான் பிடிக்கும். ஆனால் ஏன்னு தெரியல நீ என்கிட்ட மட்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்க. இது எனக்கு பிடிக்கல. என்கிட்ட சண்டை போடு. ரொம்ப போல்டாக இரு. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லு. ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி என்கிட்டையும் பேசு. அது சார் நான் ஏன் அப்படி இருந்தேன்னா நீங்கள் என்னோடய பாஸ். ஆனால் இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ ஆரம்பித்தான் அப்படியே உங்கள கூப்பிட்டு போகிறான். இப்போ டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்றான். நீங்கள் அப்படியே உட்கார்றீங்க. ஸோ அப்படியே தான் வீட்டுக்கும் போகிறான். ஸோ ஆரம்ப அம்மா தான் வழியிலே நிற்கிறாங்க வாசல்லையே. ஸோ அவங்க அப்படியே வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விட்டு இறக்கி விட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அம்மாக்கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி, நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. அண்டு உன் திங்ஸ்லாம் இப்போ ரூமில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு பண்ணல. ஸோ கெஸ்ட் ரூமில் போயிட்டு உன் திங்ஸ் இருக்குது. ஓகே ஆண்டி அப்படின்ட்டு நீங்கள் மெய்ட் கிட்டே கேட்டு அப்படியே நார்மலாக போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். டேய் என்னடா அப்படி அம்மாவை பார்க்குற? அம்மா எனக்கு புரியல. அவகிட்ட ரிங் போடும் முன்னாடி வர கூட எனக்கு எதுவும் தோணல. பட் ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குமா. அதான் சொன்னேன்லடா அம்மா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஓகேவாயிருன்ட்டு அப்படின்ட்டு அம்மா தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போகிறாங்க. இப்போது நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ரூம் இன்னொரு கெஸ்ட் ரூம் இருக்குது. அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நார்மலாக நீங்கள் வீட்டில் போடுற மாதிரி ட்ரெஸ் தான், ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் அவ்வளோதான் போட்டு அப்படியே கீழே வர்றீங்க. உங்களை பார்க்குறான். ஏன்னா அவன் ஆல்ரெடி ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பான். உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காக இருக்குது. இவ இப்படி ட்ரெஸ் போட்டு வரா, மேட்ச்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு பார்க்குறா. ஸோ இப்போ வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துட்டு இருக்கல. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணாமல் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பில் நீங்கள் எப்படி வாழ்வீங்க, இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கூட நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி தான். ஸோ அப்படியே உட்காந்து மெய்ஸ்லாம் ஃபுட்லாம் வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு ஆன்ட்டி என் ரூம் எங்கே இருக்குது, கூப்பிட்டு போவாமா அப்படின்ட்டு காட்டையும் இப்போ வந்து உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான். சார் கால்மியா ஆரம் அது வந்து எங்கே பாரு ஐயன், நீ எப்படி வேணாலும் வீட்டில் இருக்கலாம். ஆனால் வெளில வரும்போது எனக்கு தெரியும், நான் வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன், வெளியில் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்லையும் உங்களே பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகுறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அப்படியே தான் அவன் போகிறான். ஸோ அப்படியே வந்து ரூமுக்குள்ளே போனால் உங்களுக்குன்னா ஷாக்கு, ஆரம்புக்கும் ஷாக்கு. ஏன்னா ஆரம்புடைய அம்மா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக எல்லா செட்டப்புமே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்த்துட்டு, ஓகே வயன், நான் வந்து சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ வந்து இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் என் பக்கத்துலேயே படுத்துக்கோங்க, எனக்கு தெரியும் என்ன. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே போய் படுத்துக்கிறான். இப்போ நீங்களும் படுத்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஷாக். ஏன்னா பக்கத்தில் நீங்கள் இல்லை. மார்னிங்கே நீங்கள் எழும்பி ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு கோட் ஷூட் தான் போட்டிருக்கீங்க. கோட் ஷூட்னால் பிளாக் கலர் போட்டு உள்ளே ஒரு மாதிரி போட்டு ஒரு மாதிரி இந்த தமிழில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ போட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க ஸ்டன்னிங்காக. பார்க்க ஒரு ஆஃபீஸ் ஒரு பாஸ் எப்படி இருப்பாங்களோ, ஃபீமேல் பாஸ் அந்த மாதிரி லுக்கில் அவ்வளோ ஆட்டிடியூடாக நிற்கிறீங்க. ஸோ உங்களை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே நிற்கிறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்ன அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஆஃபீஸ் போகல, இது போகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டு எழுந்து அப்படியே தான் அவன் வாஷ்ரூம் போயிடுறான். இப்போ நீங்கள் தான் அப்படியே கீழே போயிட்டு டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ சாப்பிட்டு இருக்கும்போது கீழே கோட் ஷீட்லாம் மாட்டிட்டு அப்படியே வர்றான். ஸோ நீங்கள் பார்த்து லைட் அப்படியே பவ் பண்ணிட்டு அப்படியே உட்காடுறீங்க. ஸோ அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது ரெண்டுக்கும் எதுவும் நடக்கலையா? ஐயோ இது சரிப்பட்டு வராதே, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா நம்மளால் பாட்டியாக முடியாதே, பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் தான் போகிறாங்கன்ட்டு அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் காரில் நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஆரம்பிட விஷ் மட்டும் பண்ணிவிட்டு. இப்போ ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ இன்னசென்ட்டாக ஒரு க்யூட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ போக போக ஆரம்பிக்கிட்ட அவன் லைட்டாக அதட்டி பேசினாலும் அப்படியே பம்மிருப்பீங்க. பட் இப்போ அப்படி கிடையாது இல்லை. அது அவனுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே தான் அவனும் ஆஃபீஸ் போகிறான். இப்போ உங்கள் கம்பெனி நீங்களே டேக் ஓவர் பண்ணிட்டு உங்கள் அப்பாவோடைய கம்பெனியில் நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கீங்க. இப்போது இப்படியே தான் டைம் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டோடைய வீட்டில் தான் இருக்கீங்க. நைட் டின்னர் சாப்பிட்றோம், அதுக்காக நீங்கள் கீழே வர்றீங்க. ஸோ அம்மா தான்
ஆண்டி இது என்னது? இது முருங்கைக்காமா? இது எப்படி சாப்பிடணும்? அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்கவும், அவங்களும் உங்களுக்கு சாப்பிட ஊட்டி விட்றாங்க. உங்களுக்கு ஒரு மாரி அம்மா ஃபீலிங் மிஸ்ஸிங் அந்த மாரி இருக்குது. அவங்க அப்படியே லைட்டாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் ஊட்டி விட்றேன், நீ சாப்பிட்றியா? ஆ ஓகே ஆண்டி. என்னை அம்மான்னு கூப்பிடுமா, அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா, ஆரம் மட்டும்தான் எனக்கு பையன். ஆரம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்லேயே அவங்க அப்பா இறந்துட்டாரு ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதுக்கப்புறம் தான் ஆரம் எனக்காக இருக்க தொடங்கினான். ஆனால் அவன் லைஃப் அப்படியே போயிடுமோ எனக்கு ஒரு பயம். அவன் லைஃப்பில் ஒரு பொண்ணு வரணும். ஏன்னா எனக்கு அப்புறம் நீ அவனை அப்படியே பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஆண்டி அது எனக்கு தெரியும். நீங்கள் இது வரைக்கும் 2 பேருமே ஆண்டி அது சடனாக எனக்கு புரியுதுமா. ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. எனக்கும் நான் இதை கேட்கக்கூடாது தான். ஆனால் எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணுன்ட்டு. அதான் அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கிட்டே கேட்குறாங்க. ஆண்டி நான் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியை பெற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறீங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு. ஸோ அப்படியே தான் நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மில்க் கொடுக்குறாங்க. அது ஏதோ கலந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போயிடுறீங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்ச நேரம் ஒர்க் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பாடி எல்லாமே ஹீட் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஜஸ்ட் டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வர்றீங்க. இப்போ ஆரம் தான் அப்படியே கீழே சாப்பிட்டுட்டே வந்திருப்பானா, அவனுக்கு ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஹீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு டவலில் பார்த்துருப்பான்ல, அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து உங்களையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். ஏன்னா உங்கள் பாடியிலேருந்து அந்த வெட்டான அந்த இது அந்த ட்ராப்லாம் அப்படியே வந்து விழுது, உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே அதை போகுது. அதெல்லாம் வந்து அவன் நோட் பண்ணுறான். அவன் வந்து ஒரு மாதிரி டங்க் அப்படியே பைட் பண்ணிவிட்டு, ஐ மீன் லிப்ஸோடு அப்படியே லிக் பண்ணி அப்படியே பைட் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறான். ஏன்னா இது எனக்கு ஒரு மாதிரி தோணுது அப்படின்ட்டு உங்களை அப்படியே வாழை லாக் பண்ணுறான். ஏய் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் என்னால் எதுவும் தெரியல, என் ஆத்தாக்காரி என்ன கலந்து கொடுத்துட்டா போல் அப்படின்ட்டு உங்களை பெட்டில் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா, இந்த ஹைட் சீனை வந்து நம்ம டெலிகிராமில் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஆரம்ப பார்க்குறீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் அப்படி தாண்டி, என்னால் முடியாது. நான் இவ்வளோ வரைக்கும் கண்டிப்பாக இருந்துட்டேன். இதுக்கப்புறம் நோ சான்ஸ், என்னால் முடியவே முடியாது அப்படின்ட்டு உங்களை விட்டுட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் நமக்குள்ளே லவ்வே இல்லையே. லவ் இல்லைன்னாலும் நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கும். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் அம்மாவே பார்த்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கேட்குற பேர பையனோ பேத்தியோ பெற்று கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவனும் அப்படியே தான் அகெயின் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே தான் டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. உங்களுக்கும் நிறைய மேக்கவுட் செஷன் நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ பட் ஆரம்பம் உங்களை அவ்வளோ கேர் பண்ணிப்பான். வீட்டில் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஆரம்புக்கு பர்த்டே, ஐ மீன் உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 மந்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹனிமூன்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஒரு லவ்லி கப்புலாம் நீங்கள் மாறிட்டீங்க. ஸோ ஆரம்ப அம்மாவுக்கு ஹாப்பி. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பர்த்டேக்காக எல்லா செலிப்ரேஷனையும் பண்ணுறீங்க. இப்போ ஆரம் தான் அப்படியே ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வர்றான். ஸோ அப்படியே பார்க்குறான், என்னது நானே லேட்டாக வந்திருக்கேன், 1 மணி ஆயிடுச்சு. ஆனால் எப்போவும் லைட் ஆனில் இருக்குமே, எனக்கு என்ன ஆஃபில் இருக்குது அப்படின்ட்டு ஹாலில் வந்து பார்க்குறான். ஸோ சடனாக ஒரு மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அப்படியே பார்க்குறான். உங்களுக்கு வந்து ஐ மீன் ஆரம்பத்தில் ஸ்மைல் வருது. அப்படியே தான் ஆர்வம் கிட்ட வந்துட்டு, நடி பொண்டடி பண்ணி வச்சுருக்க, அது அது உங்களுக்கு தான் பர்த்டே இல்லை அதான் அப்படின்ட்டு அந்த கேக்கெலாம் காட்டுறீங்க. ஸோ அப்படியே தான் ஆரம் வந்து அந்த கேண்டில்லாம் அப்படியே ஊதிட்டு லைட்டாக எல்லாமே கேக்கெலாம் கட் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்குலாம் ஃபீட் பண்ணி விட்றான். ஸோ ஆரம்பங்களை பார்த்துட்டு, ஏய் நாடி எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்தாங்க, நீ கொடுக்கவே இல்லை. கிஃப்டா அண்டு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு கிஃப்ட்டு ரேப் பண்ணி கொடுக்குறீங்க. அது அது இது இது வரைக்கும் இந்த கிஃப்ட் உங்களுக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னால் மட்டும்தான் அந்த கிஃப்ட் கொடுக்க முடியும். அதான் உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணேன்.
ஓ! அப்படியா? அப்படின்ட்டு அத ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு வந்து ஐஸ்ல அப்படி லைட்டா டியர்ஸ் வருது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் டைட்டா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏய்! எப்படி? போன வீக் தான் நான் செக் பண்ணேன். அதான் வெயிட் பண்ணியிருந்து. அதான் இந்த வீக் ஃபுல்லா என் கூட. ஆமாங்க. ஆனா அப்படின்ட்டு ஒரு மாரி அரை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்பதான் ஆரம்பி அம்மாக்கும், உங்க அப்பாவுக்கும் வந்து தெரியுது. ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. அண்ட் வந்து இப்படியே தான் உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகுது. உங்களுக்கு ஒரு பாய் பேபி பொறந்துடுறான். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரம்பிக்கிட்ட தான் ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஹாப்பியா உங்க லைஃப் போயிட்டே இருக்கு. இப்போ உங்க குழந்தை அப்படியே நல்லா வளர ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே ஒரு 1 இயர் ஆயிருக்கு உங்க பேபிக்கு. இப்போ நீங்க உங்க பேபிக்கு 1 இயர் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படின்னா, பொறந்த அதே மந்த் டேட்ல அவனும் பொறந்திருப்பான். இப்போ 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் பர்த்டே ஐ மீன் வந்து ஒரு குழந்த மாரி பண்றான். என்னங்க பையனுக்கு பர்த்டே ஏய் எனக்கும் பர்த்டே தான்டி. ஆ உங்களுக்கு 33 பையனுக்கு இப்போ தான் 1 இயர் ஆகுது. புரியுதா? அப்படின்ட்டு நீங்க உங்க பையன தூக்கிட்டு போறீங்க. அப்போ அவனே பின்னாடி ஓடி வர்றான் குழந்த மாதிரி. அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அப்படி ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்டே போகிறீங்க. ஸோ அப்படியே தான் 2 பேருமே அப்படியே கீழே போகிறீங்க குழந்தைய தூக்கிட்டு. இப்போது செகண்ட் பர்த்டே ஐ மீன் உங்கள் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு பர்த்டே வருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 1 இயர் பர்த்டே. ஸோ ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறீங்க. எல்லா பிஸ்னஸ் மேன்ஸுமே வந்திருக்காங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு நல்லா போகுது. ஸோ இந்த கேக் கட்டிங்லாம் முடியுது. ஓகேடா இந்த ஒன் ஷாட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு போன போக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியல இது எப்படி இருக்குன்னு. ஸோ ஆரம்புக்கு விஷ் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஓகேவாடா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப உளறுறேண்ணா. ஏன்னா நான் இது வரைக்கும் ஹேண்ட் லைன்ஸுக்கு ஒன் ஷாட் வந்து ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு என்னமோ தெரியல. ஸோ இது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்ல. ஸோ சப்போர்ட் மீ பர்பிள் யூ.